வீட்டில் பொருள் பயன்படுத்துகிற பொருள் அரிசியாகட்டும், பருப்பாகட்டும், எண்ணெயாகட்டும், எதுவாக இருக்கட்டும், வீட்டில் எதனா கேட்டாங்கன்னா அரிசி காலியாக போகுதுன்னா காலி ஆகிடுச்சின்னு அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. வாங்கணும், குறைஞ்சிட்டு வருது, இது தான் பயன்படுத்தணுமே தவிர முடிஞ்சிருச்சு, எப்படி முடிஞ்சிருச்சு, காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் உண்மையான வார்த்தை தான். நம்ம இப்படி தான் பயன்படுத்தணும். இல்லை குறைஞ்சிட்டு வருது, என்னங்க குறைஞ்சிட்டு வருதுங்க, வாங்கணும். இல்லை நம்மளுக்குள்ளே நம்ம குறைஞ்சிட்டு வருது, வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் மெயின் செட் நம்மளை கொண்டு போகணுமே தவிர காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவுத்து வச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் எண்ணெயும் சரி, அதே மாதிரி தான் உப்பும் சரி. இந்த உப்பு, எண்ணெய், அரிசி இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நிறையும் போதே பார்த்திங்கன்னா குறையும் போதே நிறைஞ்சிக்கிட்டே வரணும். உங்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப சம்பாரிச்சு கோடிகள்லாம் வாங்க போகிறது கிடையாது. ஒரு அரிசி மூட்டை குறையுதா, கால்வாசி இருக்கும்போது அரிசி மூட்டை வாங்கிடுங்க. எண்ணெய் வச்சுருக்கீங்களா, ஒரு 1/2 கிலோ 5 கிலோ டப்பாவில் கொஞ்சம் குறையும் போது எண்ணெய் வாங்கிடுங்க. உப்பு ஒரு டப்பா வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் குறையும் போதே வாங்கிடுங்க. காலியானதுக்கப்புறம் முழுசாக காலி ஆகினதுக்கப்புறம் திருப்பி வாங்கினது நீங்கள் போட்டிங்கன்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது.